ரோட்டில் நடந்து போயிட்டு இருந்த ஹிட்லர் சுற்றி முற்றி எல்லாத்தையும் பார்க்குறாரு. ஜெர்மனியன்ஸ் நிறைய பேர் கஷ்டப்பட்டு ஏதோ கிடைச்ச வேலையை பார்த்துக்கிட்டு தன்னை மாதிரியே ஒரு நேரம் சாப்பாட்டுக்கே கஷ்டப்படுற மாதிரி நிறைய குடும்பங்கள் இருக்கிறத அவர் பார்க்குறாரு. இப்படியெல்லாம் பார்த்துட்டு இருந்த ஒரு கண்ணு திடீர்னு இன்னொரு பக்கம் நிறையா பிஸ்னஸ்மேன்ஸும் நிறைய பணக்காரர்களும் இருக்கிறதையும் நோட் பண்ணுறாரு. அப்படி இருந்த பிஸ்னஸ்மேன்ஸ் அண்ட் ரிச்சான பீப்புள்ஸ் எல்லாருமே ஜெர்மனியன்ஸ் நிறைய பேர் இல்லை. மோஸ்ட் ஆஃப் த எல்லாரும் ஜூஸ், அதாவது யூதர்களாக இருந்திருக்காங்க. இது எப்படின்னா, நம்ம தமிழ்நாட்டை எக்ஸாம்பிளாக எடுத்துக்கலாம். நம்ம தமிழ்நாட்டில் நிறைய நார்த் இந்தியன்ஸ் வேலை பார்க்குறாங்க. குஜராத், அதுக்கப்புறம் ராஜஸ்தான், அதுக்கப்புறம் மகாராஷ்டிரா, இந்த மாதிரி நிறைய பகுதியிலேருந்து வந்துலாம் வேலை பார்க்குறாங்களா தங்கி இங்கே இருந்து. இதுக்கு காரணம் நம்ம தமிழ்நாட்டில் ஏகப்பட்ட ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குது. சென்னை மாதிரியான சிட்டிகளில் அதர் ஸ்டேட்டுக்காரங்க வந்து வேலை பார்க்குறதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இன்னும் அதிகமாக இருக்கும். ஸோ அதே மாதிரி தான் ஜெர்மன் நாட்டுக்குள்ளே மற்ற நாட்டை சேர்ந்த நிறைய ஜூஸ் வந்து இங்கே இன்வெஸ்ட் பண்ணி இங்கே பிஸ்னஸை பண்ணி நிறைய பேர் பணம் சம்பாதிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. இதே விஷயம் ஹிட்லருடைய கண் பார்வையில வேற மாதிரி படுது. நம்ம நாட்டு ஜெர்மனியர்கள் நிறைய பேர் பசியாலையும் வறுமையினாலும் கஷ்டப்பட்டு இருக்காங்க. அதே ஜெர்மனியில இருந்துகிட்டு ஜூஸா இருக்கக்கூடிய வெளிநாட்டை சேர்ந்தவங்க இங்க பிசினஸ் பண்ணி பணக்காரங்களா ஆகிட்டு இருக்காங்க. அவங்களும் இங்கே தான் இருக்காங்க. இது ஏன் அப்படின்னு யோசிச்ச ஹிட்லர் தன்னுடைய வறுமை, தன்னுடைய சின்ன வயசுல நடந்த கொடுமை, அதுக்கப்புறம் கோபம், வெறி, இது எல்லாமே மொத்தமா ஜூஸ் மேல, யூதர்கள் மேல ஹிட்லர் திருப்ப ஆரம்பிக்கிறாரு. நம்ம லைஃப்ல பல திட்டங்களை நம்ம தீட்டினாலும் நம்மளோட யூனிவர்ஸ் ஒரு திட்டத்தை அது செயல்படுத்தும் தெரியுமா? அதுதான் ஹிட்லருடைய லைஃப்ல நடந்துச்சு. முதலாம் உலக போர். தன்னுடைய 25வது வயசுல அடால்ஃப் ஹிட்லர் ஜெர்மனியுடைய ராணுவத்தில் போய் சேர்றாரு. இங்க போய் ஹிட்லர் சேர்றதுக்கான காரணம், தன்னுடைய சின்ன வயசுல தன்னுடைய ஹிஸ்டரி டீச்சர் பத்த வச்ச அந்த நெருப்பு காட்டு தீயா பத்திக்குச்சுங்கிற மாதிரி தன்னுடைய ஜெர்மனி நாட்டுக்காக, தன்னுடைய தாய் நாட்டுக்காக சண்டை போடுறதுக்காக ராணுவத்தில் போய் சேர்ந்தாரு ஹிட்லர். வரலாற்றிலேயே ரொம்ப ஃபேமஸான அரிதான புகைப்படம் அப்படின்னா என்ன கேட்டா இந்த ஒரு புகைப்படத்தை தான் சொல்லுவேன். இது ஜெர்மனி வேர்ல்டு வாரை ஸ்டார்ட் பண்ண போகிறோம் அப்படின்னு தன்னுடைய நாட்டு மக்களுக்கு அறிவிக்கும் போது ஆயிரக்கணக்கான மக்கள் கூடியிருந்தாங்க. அங்கே இருக்கக்கூடிய மக்களுடைய கண்கள்களில் எல்லாத்துலேயுமே ஐயோ போர் வந்துருச்சுன்னா நம்ம நிறைய விஷயங்கள் இழக்க வேண்டியதாக இருக்குமே, நிறைய உயிர்கள் போகுமே, நம்ம சாப்பாட்டுக்கு என்ன பண்ணுவோம், அப்படி இப்படி பல விஷயங்களை யோசிச்சுக்கிட்டு பயத்தோடு நிற்கிறாங்க. ஆனால் அங்கே இருக்க எல்லாரோடைய கண்கள்லையும் கண்ணீரும் பயமும் இருக்குது. ஒரே ஒருத்தர் அந்த கூட்டத்தில் நிற்கிறாரு. அவருடைய கண்களில் எந்த பயமும் இல்லை, எந்த ஒரு பதட்டமும் இல்லை. அவருடைய உடம்புல சிரிப்பு தான் அவருடைய முகத்தில் இருந்திருக்கு. அது வேற யாரும் இல்லை, அந்த மொத்த தலைகளுக்கும் மொத்த தலையா நடுவில் நிற்கிற அடால்ஃப் ஹிட்லர்.